friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல வெள்ளை கோழி பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதே நேரம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து மத்த பிரியாணியை வந்து இவ்ளோ சாப்பிடுவோம் அப்படினா இது வந்து இன்னும் ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு பிரியாணி. இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வச்சு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை வந்து கொஞ்சம் சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 ல இருந்து 12 பல் போல பூண்டு, கடைசியா 3 மிளகாய் அதை வந்து உடைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேணும். இப்போ அடுத்து பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 10 போல முந்திரி பருப்பை தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அதை வந்து அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி போதும். சேர்த்துட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து பிரியாணி பண்றதுக்கு ஒரு குக்கர் இல்லனா அடிகனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, 2 பீஸ் கல்பாசி, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்பவே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் அதை வந்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய புதினா இலை, ஒரு கை நிறைய மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்துடலாம். அப்படியே எல்லாத்தோட சேர்த்து கலந்து வைக்கிறப்போ நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் இந்த மாதிரி ஒரு வாட்டி புரட்டினதுக்கப்புறமா இதில் 3 ல இருந்து 4 மிளகாய், கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகாயில் 4 எடுத்திருக்கேன். கூடவே ஒரு தக்காளி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா 3/4 டீஸ்பூன் மிளகு, இது வந்து அந்த காரத்துக்காக. கூடவே 1/4 கப் போல் தயிர், கெட்டியான தயிரில் 1/4 கப். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. அந்த கணக்கில் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி ஃபுல்லாக அந்த பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இது வந்து 400 கிராம் அரிசிக்கு நான் வந்து 750 கிராம் சிக்கன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சிக்கன் வந்து பெரிய பீசஸாக இருக்கிறனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் கம்மியாக போதுன்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியணும். அப்போ தான் வந்து அரிசியெல்லாம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து குக்கரில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் மிதமான சூடில் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ நல்ல வாசனையாக அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் நல்ல வாசனையாக இருக்குது. அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் காரசாரமான சிக்கன் செமி கிரேவியோ இல்லை வந்து ஏதாச்சும் பெப்பர் சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டடா, ஆஹா, அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக அழகாக வெந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையர் புகழ் மலரட்டும்.